எனக்கு டயபெட்டிஸ் ரொம்ப வருஷமா இருக்கு, டயபெட்டிஸ் ஃபுட் டிசீஸ் வராம பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். டயபெட்டிஸ் இருக்கும்போது நீங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள், முதல் விஷயம், உங்க முகத்தை எவ்வளவு அழகா நீங்க பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க காலையும் பாத்துக்கணும். ஒரு சின்ன முக கண்ணாடி வச்சு டெய்லி உங்க காலை செக் பண்ணிக்கணும். உங்க காலில் ஏதாவது வெடிப்பு புண்ணு இருக்கா, இல்ல சின்ன ஏதாவது புண்ணு வருதா அப்படிங்கறத ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், நெகத்தோட இடுக்குல போய் வெட்டாம நெகத்தை நேரா மட்டும்தான் வெட்டணும். இடுக்குக்குள்ள போய் வெட்டும் போது அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன புண்ணு ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுலயே வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மூணாவது விஷயம், சுகர் கண்ட்ரோல். ஒரே ஒரு வேல்யூ காலையில எடுத்துட்டு அது நார்மல் இருந்தா அது சுகர் கண்ட்ரோல் கிடையாது. HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின். 3 மாசத்துக்கான சுகர் கண்ட்ரோல், அந்த வேல்யூ வந்து எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கணும். நாலாவது விஷயம், உங்களோட டயபெட்டிக் மெடிகேஷன்ஸை எப்பவுமே கரெக்டா எடுத்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அஞ்சாவது விஷயம், கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் சுய மருத்துவம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சொன்ன வார்னிங் சைன்ஸ்ல ஏதாவது ஒன்னாவது இருந்துச்சுன்னா உடனடியாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், செருப்பு இல்லாம எங்கேயுமே வெளியில நடக்காதீங்க. வீட்டுக்கு ஒரு செருப்பும் வெளியில ஒரு செருப்பும் கண்டிப்பா இருக்கணும். இந்த மாதிரியான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு டயபெட்டிஸ் டைப் பண்ணுங்க. இதை பத்தி இன்னும் பேசலாம். தேங்க்யூ.